டிவைட் த ஃபாலோயிங். நமக்கு இங்க ரெண்டுமே என்ன இருக்கு? நியூமரேட்டரும் டெசிமல், டினாமினேட்டரும் டெசிமல்ல இருக்கு. அப்போ நம்ம இதை எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? 9.25 டிவைடட் பை 0.25. நம்ம டினாமினேட்டர்ல எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு, பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கு, டெசிமல் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தா 2 டிஜிட்ஸ் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பை 100. அப்போ டினாமினேட்டர் மல்டிப்ளை 100னா நியூமரேட்டர்லயும் மல்டிப்ளை பை 100. இப்போ என்ன கிடைக்கும் பாருங்க, மல்டிப்ளை பை 100னா டெசிமல் எங்க மூவ் ஆகும்? இங்க 2 டிஜிட்ஸ் இருக்கு. ஸோ 1 2 இங்க மூவ் ஆகும். இப்போ நமக்கு என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா 925 டிவைடட் பை இங்க எங்க மூவ் ஆகும்? இங்க ஒன்னு மூவ் ஆகும். அப்போ 25. கிளியர். ஸோ 925 டிவைட் பை 25 இது ஒரு ஹோல் நம்பர் ஆச்சு. நம்ம ஈஸியா கேன்சல் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த 5 கேன்சல், 2 கேன்சல், ஆன்சர் 9 அப்படிலாம் போடக்கூடாது, தப்பு. இப்போ 925 டிவைட் பை 25 வந்து நம்ம என்ன பண்ணலாம்? நான் 5ஆல கேன்சல் பண்றேன். 5 5s are 25. ஓகேவா? இது என்ன பண்ணலாம்? 1 5 is 5. அப்போ 9 minus 5 என்னது? 4. 42 வரும். அப்ப என்ன வரும்? 8 5s are 40. இப்போ ரிமைண்டர் 2 வரும். என்ன வரும்? 5 5s are 25. கிளியர். அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்? 1 5 is 5 போடலாம். இங்க என்ன போடலாம்? இங்க 18 இருக்கு. அப்போ 3 5s are 15. ரிமைண்டர் எவ்வளவு வரும்? 35 வரும். அப்போ 37 is equal to 37. ஸோ இந்த மாதிரியும் போடலாம். இல்லைன்னா ப்ராப்பர் டிவிஷன் என்னது? 925 டிவைடட் பை 25. இப்போ 92ல எத்தனை 25 இருக்கும்? 3 25s are 75 இருக்குமா? நெக்ஸ்ட் 12. இங்க என்ன பாரோ பண்ணா என்ன வரும்? 12 12 minus 5 7 வரும். இங்க என்ன வரும்? 8 இருக்கும். 8 minus 7 1 வரும். 175. 175 என்னது? 7 7 5s are 35. ரிமைண்டர் 3. 7 2s are 14. 14 plus 3 is 7. ஓகே. ஸோ இந்த மாதிரியும் கேன்சல் பண்ணலாம், இந்த மாதிரியும் போடலாம். ஆன்சர் என்ன இதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் இஸ் 37. ஓகே. இப்போ செகண்ட் ஒன் போடலாம். செகண்ட் ஒன் என்னது? 8.6 டிவைடட் பை 4.3. இப்போ டினாமினேட்டர் பார்க்கணும். டினாமினேட்டர் ஒரே ஒரு டெசிமல் இருக்கு. அப்போ இன்டூ 10, இங்க இன்டூ 10. இப்போ நமக்கு என்ன வரும்? 86 டிவைடட் பை 43. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 143 is 43, 243s are 86. ஸோ ஆன்சர் இஸ் 2. ரொம்ப ஈஸியா கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன். என்ன கொடுத்துருக்காங்க? 44.1 டிவைடட் பை 44.1 டிவைடட் பை 0.21. ஸோ இதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டினாமினேட்டர் எத்தனை டெசிமல் இருக்கு? 2 டெசிமல் இருக்கு. ஸோ நம்ம 100ஆல மல்டிப்ளை பண்ணும். 2 zeros போட்டுக்கணும். அப்போ நியூமரேட்டர்ல எப்படி 100ஆல மல்டிப்ளை பண்ணும். கீழே என்ன மல்டிப்ளை பண்றோமோ அதே தான் மேலேயும் மல்டிப்ளை பண்ணணும். இங்க ஒரே ஒரு டெசிமல் தானே இருக்குன்னு சொல்லிட்டு 10ஆல மல்டிப்ளை பண்ண கூடாது. இப்போ நமக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, என்ன இருக்கு? இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்க எத்தனை ஜீரோஸ் இருக்கு? 2 zeros இருக்கு. அப்ப இங்க டெசிமலுக்கு அப்புறம் ஒரே ஒரு நம்பர் இருக்கு. நம்ம இன்னொரு நம்பர் போட்டுக்கணும். அப்போ டெசிமல் எங்க மூவ் ஆகும் பாருங்க? 1 2. அப்ப டெசிமல் இங்க வந்துரும். என்ன வரும்? 4410 டிவைடட் பை இங்க இருக்க டெசிமல் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா 2 zeros இல்ல, இங்க ஒன்னு இங்க ஒன்னு இங்க வந்துரும். டிவைட் பை 2 1. ஓகே. சோ இப்போ என்ன ஆகும் பாத்தீங்களா? இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாமா? ஆர் அப்படியே போடலாம், டிவிஷன் போடலாம். 4410 டிவைடட் பை 21. ஸோ 44 எடுத்துக்கிறோம். நம்ம 2 டைம்ஸ் போடலாமா? 1 2 is 2. 42 வரும். 4 minus 2 is 2. அப்புறம் என்னது? ஒரே ஒரு டிஜிட் 1. அப்போ 121 is 21. 0. இங்க ஒரு 0 இருக்கு. இப்போ 2 0 வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்? மேல ஒரு 0 போடணும். ஸோ வாட் இஸ் ஆன்சர்? ஆன்சர் இஸ் 210. கிளியர். நெக்ஸ்ட் fourth one என்னது? 9.6 டிவைடட் பை 1.2. ஸோ டெசிமலுக்கு அப்புறம் ஒரே ஒரு டிஜிட் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம்? மல்டிப்ளை பை 10. இங்கேயும் கீழே மல்டிப்ளை பண்ணா மேலேயும் மல்டிப்ளை பை 10. இப்போ இங்க 96 வரும், இங்க 12 வரும். ஸோ ஹவு மெனி 12s are அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 12 is 12, 8 12s are 96. ஆன்சர் இஸ் 8. இதோட ஆன்சர் 8.